பனைமரம் போல் ஆட்டக்கடாக்களை பலி கொடுத்து வடக்கே வகுதலும் வாழ்ந்தோராய் உலகம் சென்று வன்னி கரிகாலி மரத்தை கொண்டு வந்து உன் ஆலயத்தில் ஏதோ ஸ்தாபிதம் செய்திருக்கிறேன். தாயே அம்மா, நீ புறப்படம்மா, புறப்படம்மா, புறப்படம்மா. பஞ்சல் இணைக்கும் ஒரு பெண் பிறந்தார். நிறைய பேர் தலை வளர்த்து நினைக்கும் தருவேன். சோடாக சுயரமும் தொடித்து துடுவேன் தனக்கு மகளாய். ஆடாத விந்தனை நான் தான் ஏற்று அர்ஜுனரை மலரால் நிறுத்திக் கொண்ட எங்கள் கிளி கதம்பமணி குங்கும வசந்த நெறி எங்கள் அதிரூபா பாஞ்சால. அம்மா, நீங்கள் தோன்றி இந்த கள்ளி காட்டிலே 15 நாழிகைக்குள்ளர உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்து மலை போன்ற மாவிளக்கு குன்றுபால் குழக்கட்டை பனைமரம் போல் ஆட்டுக்கடாக்களை பலி கொடுத்து கடைசியாக உந்தன் வாசலிலே நான் செய்த கும்பாபிஷேக பூஜை ஏறுதானே தாயி? மகனே, செய்து கொடுத்த சத்தியத்தை மீறாத உத்தமன் நீ. இருந்தாலும் நான் எந்த பொருளை கேட்டாலும் தடையில்லாமல் கொடுத்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஆத்தோட மனத்தை குளிர வைத்தேன் மகனே. சந்தோஷம் மிக்க ஏர்வே மகனே, சந்தோஷமா போயிட்டாப்பா. வாங்கி மகனே, எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி விட்டாய். என்னை போன்று ஒரு பெண்ணிற்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற தவறிவிட்டாய் மகனே. ஆமாம் தாயே, உன்னிடத்திலே விடைபெற்று வாழ்ந்தோராக சொல்லக்கூடிய நேரத்திலே கானகத்திலே அருணாட்சி என்று சொன்ன பெண், அருணாட்சி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் வழிமறித்து வேண்டும் என்று வற்புறுத்தினாள். என் மனதிலே ஆசாபாசங்களை வெறுத்து என் தாய் சக்தி தேவத்தில் வேறொரு ஆசாபாசங்களை இட முடியாது அப்படின்னு தெரிவித்தேன். கடைசியாக சுவாமி, உங்களை போன்ற ஒரு ஒத்தவனை நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்த அந்த ஆலயத்திலே என்னை திருமணம் செய்யுங்கள் அப்படி என்று சத்தியம் கேட்டால் கொடுத்தேன். 15 நாழிகை எங்கு வேண்டுமானாலும் இரு, 15வது நாழிகை கள்ளிக்காட்டுக்கு வந்துவிடு அப்படி என்று அண்ணனுக்கு சத்தியம் கொடுத்தேன். அவள் வரவில்லை, நான் என்ன சேர்த்தேன் தாயே? கள்ளிக்காட்டான் செய்து கொடுத்த சத்தியம் பிரகாரம் அதோ வந்து கொண்டிருக்கிறார் மகள் அருணாட்சி. மகனே கள்ளிக்காத்தான், நீ கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் இந்த காளி கோவிலுக்கு என்னுடைய ஆத்தா முன்னிலையிலே உங்கள் திருமணமானது ஏற்பாடாகட்டும். கல்யாணமா
மகனே கள்ளிக்காத்தான், தாயே கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற உத்தமன் நீ. இருந்தாலும் என்னுடைய முன்னிலே அருணாட்சி என்ற பெண்ணை திருமணம் செய்தாய். சத்தியம் பதியமாக நல்ல முறையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். சென்று வாருங்கள். மகனே கள்ளிக்காத்தான், திருமணம் ஆன உடனே பொண்டாட்டி, அதாவது புது பொண்டாட்டியை பார்த்த உடனே பெற்றெடுத்த ஆத்தாவை மறந்து போய் கொண்டிருக்கிறாய். தாயே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தம். உன்னை மறப்பதா? இல்லை தாயே. மகனே, இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும். அந்த பொருளை கொடுத்து விட்டு செல் மகனே. இன்னும் ஒரு பொருள் வேண்டுமா? அம்மா, கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொருள் வேண்டும் கேளுங்கள், தடையில்லாமல் கொடுக்கின்றேன் தாயே. இந்த முக்கணிய சத்தியர்க்கு கள்ளிக்கத்தானே, கள்ளிக்கத்தானே, முக்கணிய சத்தியர்க்கு கள்ளிக்கத்தானே, கள்ளிக்கத்தானே, இந்த முக்கணிய சத்தியர்க்கு நான் மனுவனா உன்னுடைய முனைநாவை அறுத்து விட்டு செல்லடா மகனே. என் முனைநாவை உங்களுக்கு வேண்டுமா? ஆமா. ஐயோ, என்ன செய்வேன்? நானாவதுக்குள் ஆனேன் பாவி. எனக்கு மூணடிஞ்சிலையோ. நீங்கள் பையாவே என் பகர்ந்துமே கேட்டதாலே இன்னையுது எந்த நான் என்ன செய்வேன் அம்மா? அம்மா என் தாயே, கள்ளிக்காட்டிலே கொல்ல கூட்டத்தனன் பக்தனாய் கிடக்கும் குண்டத்துக்கு மகனாக பிறந்து 16 வயது நிரம்பிய கள்ளிக்காத்தான் என்னை ஒரு நாள் தினத்திலே மகனே படிக்க வேண்டாம், படிப்பை நிறுத்திவிட்டு 3 தலைமுறையாக திருடிதான் பிழைத்து வந்தோம். எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு 4வது தலைமுறை நம் குலத்தொழிலாக விளங்கக்கூடிய திருட்டு தொழிலை செய்து வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று என் தாய் தந்தையர் உரைத்தார்கள். திருடுவது மாபெரும் பாவம், தீய பழக்கம் அப்படின்னு என் தாய் தந்தரை ஓட ஓட விரட்டி எடுத்து சிறைச்சாலையில தண்டனை கொண்டு சிறைச்சாலையில் அழைத்து 4 பேர் மத்தியிலே நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று விவசாயம் செய்து பழக்கலாம் அப்படின்னு இந்த கள்ளிக்காட்டை அழித்து நிலமாக ஏற்படுத்தி ஏறாட்டுமையான காலத்திலே அம்மா கண்ணீர் பெற்ற
காளியம்மன் சிலை விழித்தாய். உனை அடித்து வேம்பத்தலை உடுத்து கற்பூர தீப ஆராதனை கொடுத்து பிரசன்னமாகி வெளிவந்து மகனே கள்ளிக்காத்தான், உன்னால் கண்டெடுக்கப்பட்டவள் நான் தோன்றி இந்த கள்ளிக்காட்டிலே 15 நாழிகைக்குள்ளர கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வளம் போதாது. மலை போன்று மாவிளக்கு குன்றுபால் குழக்கட்டு வனமரம் போல் ஆட்டுக்கடற்களை பலி கொடுத்தாலும் போதாது மகனே. இந்த ஆலயத்திலே நான் நிரந்தரமாக தங்கி உனக்கு உன் நாட்டு மக்களுக்கு அருள் பாவிக்க வேண்டும் என்றால் வடக்கே ஆண்டூர் ஆய்வலம் இருக்கிறது. வாதாபி அனுதாபி என்று சொல்லக்கூடிய அரக்கர் பரமலை பிள்ளையாக பிறந்தவன் பாண்டவராயனவன் வன்னி கருங்காலி மரத்தை வளர்ந்தவன் இருந்தான். அந்த வன்னி கருங்காலி மரத்தை கொண்டு வந்து எனக்கு ஸ்தாபிதம் செய்ய வேண்டும் என்று கேட்டீர் அம்மா. நான் கொடுத்த சச்சத்தின் பிரகாரம் அரும்பாடுபட்டு இப்பேற்பட்ட கும்பாபிஷேக பூஜை முடித்தேன் தாயே. என்னை மகன் என்று பாராமல் என் முனையாவை கேட்கின்றாய் அம்மா. அது நாயாகிலோ குட்டி நல்க விடாமல் காக்கும். நாயானது 5-6 குட்டிகளை இன்றெடுத்து வளர்த்து கொண்டு வரும். வளர்ந்த பிறகு அந்த நாயானது தான் பெற்றெடுத்த தாய் அன்றம் பாராமல் தாயுடைய இசைக்கு செல்லுமாம். அதுபோல இருக்கிறதம்மா. என் மகனாக பார்த்து என அரும்பாடுபட்டு இப்பேற்பட்ட கும்பாபிஷேக பூஜை முடித்தேன் தாயி. பெற்ற மகனாக இருந்தால் இப்பேற்பட்ட முனைனாவை கேட்பீரன் தாயே. அம்மா அடே கள்ளிக்காத்தான், அம்மா என்னையே நன்றி கேட்டு யோசிக்கின்றாய் மகனே. கொடுக்க முடியாத ஒரே ஒரு வார்த்தை சொல் தாயே. வந்த இடத்தை சென்று விடுகிறேன். முடியாதா? அன்றே உரைத்தேன், எப்பொருளை கேட்டாலும் தடையில்லாமல் கொடுக்கின்றேன், எதை செய்ய சொன்னாலும் செய்து முடிக்கின்றேன் என்று. இல்லை என்ற வார்த்தைக்கு இடம் முடியாது தாய். என் முனைனாவை தானே கேட்கின்றேன், கொடுக்கின்றேன், பெற்றுக்கொண்டு இதை முன்னமே என் மகன் அதாவது அனைத்து சத்தியத்திலும் வெற்றி பெற்று விட்டான். ஏன்னா ஒரு மனுஷனாக வந்தவன் எப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலும் ஒரு தினமாவது அவன் கொண்ட கடமையில வழித்தவரது நிச்சயம். இருந்தாலும் என்னுடைய மகன் கள்ளிக்காத்தான் சொன்ன சொல்லை தவறாத உத்தமனாக இருந்தனாலே முனைனாவை கொடுத்தால் ஒருவேளை மறுப்பானோ அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் தயங்காமல் இந்த முனைனாவை என்னிடத்தில் கொடுத்து விட்டான். இருந்தாலும் மகனே, ஒரு மனிதனானவன் ஓடி ஆடி படைக்க வேண்டான். இந்த நாவு ஒன்று இருந்தால் தான் பேசி 4 வார்த்தை பேசி ஓடி ஆடி வேலை சம்பாதித்து குடும்பத்தை சம்பாதிக்க முடியும். ஆகையினால இந்த மீண்டும் முனைனாவை என் மகன் கள்ளிக்காத்தானுக்கு மகனே கள்ளிக்காத்தான், இந்த சோதனை வெற்றி பெற்றுட்டாய். இருந்தாலும் நீயும் அருணாட்சியும் சந்தோஷமாக சென்று வர மகனே. அம்மா இன்னும் ஒரு பொருளை கொடுத்து விட்டு போ மகனே. இன்னும் ஒரு பொருளா? இன்னும் ஒரு பொருள் தாயை தடையில்லாமல் கொடுக்கின்றேன். இந்த மாதாமன் அம்மா கிட்டே நான் மணமகள் வேண்டுமானால் உன்னுடைய மணிக்குடலை வெடுங்கி எனக்கு மாலையாக சூட வேண்டும். அப்போதான் இந்த ஆத்தா மனம் குளிர்வேன். என் மணிக்குடலை அறுத்து உனக்கு மாலையாக போட வேண்டுமா? அந்த பத்தினியா எனக்கு பழித்தது என்
இட்ட சாபம் உடனே வந்து பழித்தாலையோ. உனக்காக பறிந்து வாண்டோராய் உலகம் செல்லக்கூடிய வழியிலே வைகை நதியோரம் ஐயனார் அப்பனுடைய மனைவி பூரணி பொருட்களில் நீராடி கொண்டிருந்தார்கள். பொதுமக்களுக்கு சொந்தமான வைகை நதி இப்பேற்பட்ட தகாத செயலை செய்கின்றார் அப்படி என்று அன்னவர்களை ஓட ஓட விழித்தெடுத்து அந்த ஐயனார் அப்பனுக்கு எனக்கு யுத்தத்தில் அணிந்து யுத்தத்திலும் தோற்றார். பார்த்தார்கள் அந்த தேவ மாதர்கள். அடே கள்ளிகாத்தான், நாங்கள் தேவலோகத்து பெண், நீ ஒரு சாதாரண மானிடன், பெண் என்றும் பாராமல் எங்களை அடியோதண்டமாக அடித்தா அல்லவா? என்றைக்காவது உனக்கு என்னை போல் பெண்ணுடன் ஒரு நாள் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த மறுநொடியே நீ மாண்டு மடிய வேண்டும் என்று அந்த பெண்கள் கொடுத்த சாபம் படுத்தி விட்டது. அப்பா அப்பா, நான் மணிக்குடலை அறுத்து இறந்து விட போகிறேன் என்று அழவில்லை தாயே. இவள் உன்னை போ திருமணம் முடித்து என்ன சுகத்தை அனுபவித்து திருமணம் முடித்த மறுநொடியை என் பூவும் பொட்டியும் பறித்தாயே. நீ இறந்தால் உனக்கு சொர்க்கமா கிடைக்கும், உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். அப்படி என்று இவள் வாழ்த்து எனக்கு சாபமிட்ட எனக்கு வர்க்கமெல்லாம் அவள் வாழ்த்திருந்து ஒரே ஒரு சாபமிட்டால் என் வர்க்கத்துக்கே தாங்கி விடுமே. அம்மா அருணாட்சி, நான் அப்போதே தெரிவித்தேனே, வேண்டாம் அருணாட்சி, வேறொரு ஆடவனை பார்த்து திருமணம் முடித்துக் கொள் என்று என் சொல்ல என் பேச்சை கேட்டாயா அருணாட்சி? சுவாமி, நான் உங்கள் பேச்சை கேட்க அருணாட்சி, நான் இறந்தவுடனே மணிக்குழுவை அறுத்து இறந்து விட போயிருந்த அளவில்லை அம்மா. அங்கே போட்ட பந்தல் வாடலையே, இவள் பூசும் மஞ்சள் அது காயலையே. நீ எனக்கென்று தான் பிறந்த அடி அங்கிலேயே மாதரத்தே. எனக்காக படைக்கப்பட்டவள் அல்லவா அருணாட்சி? அருணாட்சி சுவாமி, உன்னை மாலையுட பட்டு தலையுமா உன்னை மறுமுறை நான் பார்ப்பதோ நாம் அழுவதில் பல ஒன்றும் கிடையாது. அன்றே கொடுத்திருக்கின்ற சத்தியம் எப்பொருளை கேட்டாலும் தடையில்லாமல் ஒடுக்கின்றேன். எதை செய்ய சொன்னாலும் செய்து முடிக்கிறேன். என் மணிக்கூட தானே
அருணாட்சி, மணிக்குடலை அறுத்து இறந்தவுடனே இந்த என் தாயை ஒரு வார்த்தை நீ நிந்திக்க கூடாது. இருந்தால் அம்மா, மகனே கலிகாத்தான், நீ பெற்ற பிள்ளையாக இருந்தால் மணிக்குடலை கேட்டிருப்பாயா? கேவலம் ஒரு திருடன் திருடிக்கு பிறந்த மகன் என்று தானே என் மணிக்குடலை கேட்கின்றார். என்னை பெற்ற தெய்வம் எப்படியெல்லாம் என்னை பெற்று வளர்த்திருப்பாரப்பா. அவள் ஐயர் என்னை திகார அவள் ஐயர் என்னை திகார இந்த அங்கமெல்லாம் நன்றி பெற்று அவள் பையன் என்ற போது பரிந்தடித்து முட்டச்சிறையில் முகமேல் முகம் வைத்து அமுதன்று சொல்லக்கூடிய கனக முளைத்தது கட்டில தொட்டில எண்ணெய் வைத்து காதலித்து பெற்ற தாயம் அரும்பாடு பற்றி என்னை பெற்று வளர்த்தாரு என் தாயானது எனக்கு மார்பாடுத்த தோஷம் என்று எனக்கு பால் கொடுத்து என்னை வளர்த்த தாயே நம் குழந்தைக்கு மோர் கொடுத்தால் ஜலதோஷம் பிடித்து விடும் அப்படின்னு தன் உடம்பில ஓடக்கூடிய உதயத்தை எல்லாம் பாலாகி என்னை பெற்று வளர்த்தாரு. என்னை பெற்ற தாயாக இருந்தால் என் மணிக்குடலை கேட்பாராமா? மகளே கலிகாத்தான், மணிக்குடலை தாருமையான்னு கேட்ட உடனே கணவனும் மாறி மாறி அழுது கொண்டிருக்கீங்க. மணிக்குடல் கொடுக்க முடியாத தாயே ஒரு வார்த்தை சொல். போய்கொண்டே இருக்கின்றேன். இல்லை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. என் மணிக்குடலை நான் கேட்கின்றேன். ஆமா, கொடுக்கின்றேன். அம்மா, இந்த பிறவியற எனக்கு அடுத்த பிறவியில ஒரு மனிதனுக்கு 7 பிறப்பு 7 ஜென்மம் என்று உரைப்பார்கள். இப்பிரிவில நான் மனித பிறவி கள்ளிக்காத்தானாக பிறவிட்டு விட்டேன். அடுத்த பிறப்பு மரம் செடி கொடி விலங்கினமாக பிறந்து விட்டால் போச்சு. மறுபடியும் எனக்கு மனித ஜென்மம் என்றால் அம்மா, இந்த பிறவியற எனக்கு அடுத்த பிறவியில உன் சொந்த மகனாக அடுத்த பிறப்பு எனக்கு மனித ஜென்மமாக இருந்தால் உன் வயிற்றிலே உனக்கு பிள்ளையாக நான் பிறக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தால் என் மணிக்குடலை கொடுக்கின்றேன். மகனே கலிகாத்தான், அடுத்த பிறவிலே மனித பிறப்பு என்று ஒன்று இருந்தால் அது என்னுடைய வயிற்றிலே நீ மகனாக பிறப்பாய். பிடியப்பா வரத்தை. அம்மா, மலையே தக்கிறாயே நான் மட்டும் பூ விழுந்து பொட்டு எழுந்து வெள்ளைச்சலை அணிய வேண்டும். நீ மட்டும் பூவோடும் மஞ்சளோடும் கட்டிய மாங்கனித்தோடு வாழ வேண்டுமா? நீலாம் ஒரு தெய்வம்மா. இவனுக்கு அடுக்கும் அடிப்பாவி. அருணாச்சி, என்னால உற்பணம் செய்யப்பட்டவள் நீ. நீ என்னை எதிர்த்து பேசுகிறாயா? இதோ இருக்க முடியல சூழாத்துல இப்ப உன்னை கொண்டு
ஏய் டேய் ஏய் எதுல கோயிலுடா எதற்காக இந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டிருக்கீங்க? தாயா இல்ல நீ பேயா நீ பாயா? ஆத்தா பத்திரனா இருந்தா கூட புள்ள ஏற்பாட்டு கோயில் கட்டி உனக்கு கோயில் அமைச்சு உனக்கு கும்பாபிஷேகம் செய்தா அவங்க ரெண்டு பேருமே கொண்டு வாங்க பையன் தெளிவு மாட்டேன் அப்பேற்பட்ட கோயில் கோயில் கட்டின புண்ணியமான சாவச்சேடியா. அதாவது அரிய சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு மண்ணுதான் போட்டுக்கிறேனா? இருந்தாலும் இந்த ஆலயத்தை இடிக்கிறீங்க ஏன் இடிக்கிறீங்கன்னா எதற்காக? கோவில கட்டிய புண்ணியவனை வாயில போட்டீங்கன்னு நீ எல்லாம் சாமியா இல்ல பேயான்னு கேக்குறீங்க. ஆமா. இந்த கோவிலை கட்டினது யாரு? கள்ளி காத்தான். ஆமா. கள்ளி காத்தான் எங்கே எப்படி பிறந்தான்? எங்கே? ஒரு கொள்ளை கூட்ட தலைவன். ஆமா. பெத்தநாயனுக்கு மகனாக பிறந்தான். பெத்தநாயகத்தை வேலை என்ன? அன்றாட கொள்ளையடிப்பது. ஆமா. அதான் 10 குடும்பத்தை சீரழிப்பது. அப்பேற்பட்ட மோசக்கார குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்தாலும் தான் வாழும்படியான வாழ்க்கை நேர்மையா இருக்கணும். அப்படி இந்த கள்ளிக்காட்டில ஏறுவது பிழைக்க வேண்டுமே என்ற பிழைத்த மகனை இருந்தாலும் எனக்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் எவ்வளவு சோதனையை கடந்து கோவிலை கட்டி கும்பால் செய்து முடித்தான். நானும் ஒரு காலத்துல இந்த கோவிலுக்கு வரவங்க கோவில் நல்லா இருக்குப்பா, கோயிலுக்கு கட்டின புண்ணியம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? திருடம்புள்ள. ஒரு திருடம்புள்ள கட்டினா அப்படின்னு சொன்னா அந்த பேர் என் பிள்ளைக்கு ஏழ்மையாகாது. பிறந்தது தவறா இருந்தாலும் அவனோட எண்ணமும் நேர்மையான எண்ணம். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் பூரணை பொருட்களை அவர்கள் நீராட சமயத்திலே இவன் இடைமறித்து தேவாதி தேவன் பாராமல் அடியோதனமாக அடித்து அவர்களுக்கு வேதனை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் மனமிருந்து சாபத்தை கொடுத்தாங்க. அடியே கள்ளிக்காத்தான் என்றாவது ஒரு பெண்ணை பார்த்து நீ திருமணம் செய்தீர்களானால் கட்டாய மரணம் அப்படின்னு தேவர்கள் பூரணை பொருட்களை கொடுத்தார் அல்லவா சாபம். அந்த சாபமும் படித்தது. இப்பிறவிலே என் மகன் கள்ளிக்காத்தானை கொண்டேன். ஏன்னா கொண்டாலும் கள்ளிக்காத்தானுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கேன். அடுத்த பிறவிலே மரம் செடி கொடி குத்துக்கள் எப்படியா பண்ண பரவாயில்ல மனுஷனா நான் பிறந்தனா உன் வயிற்றுல நான் பிள்ளையா பிறக்கணும் அம்மா அப்படி வரத்தை கேட்டான். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்திருக்கேன். இருந்தாலும் இப்பிரிவிலே கள்ளிக்காத்தானா இருந்த கள்ளிக்காத்தான் அடுத்த பிரிவிலே நான் கொடுத்த சத்தியத்தை பிரகாரம் எப்படி பிறக்க போகிறோம்? பாவாட ராயனாக பிறக்க போகிறேன். நான் முனைநாவை கேட்ட உடனே சற்று தயக்கம் இல்லாமல் முனைநாவை வருத்தி என் பாவாடை மீது வைத்ததுனாலே அடுத்த பிரிவில் அவன் பாவாட ராயனாக பிறப்பான். அந்த அருணாட்சி இருந்தால் அல்லவா? அருணாட்சி எப்படி பிறக்க போயிட்டால் அடுத்த பிரிவிலே பங்குஜவல்லி என்ற பெயரோடு பிறப்பாள். எதற்காக பங்குஜவல்லி அம்மா? தாண்டா இப்பிறவில அவள் அருணாட்சி என்ற பெயரோடு இருந்தால் அடுத்த பிறவிலே பங்குஜவல்லி என்ற நாமத்தோடு பிறந்து அந்த பாவாடராயனை மனம் இருந்து பிறப்போடு வாழணும். இதுதான் விதி. மகனே பாவாடராயா பெற்று வந்தேன் மகனே கள்ளிக்காத்தான் கள்ளிக்காத்தானாக இருந்தேன். ஆமா. இப்பிரிவிலே நீ பாவாடராக பிறந்திருக்கின்றாய். பங்குஜவல்லியாக பிறந்திருக்கின்றால் இதே காலியூர் முன்பாக என்னுடைய முன்னிலையிலே திருமணமானது ஏற்பாடாகட்டும். மகனே கட்டின தாலி தான் அறுத்துக்கினேன். இந்த தாலி நிலைக்குமா? இந்த தாலி நீடிச்சு நிலைக்குமா? அந்த தாலி உடனே நினைச்சிச்சா பெருசா கட்டி வச்சுக்கிட்டு தாலி எடுத்து நினைக்கும். இந்த தாலி தானே உறுதியான தாலி. ஆசைப்பட்டாங்க சதியம் பதியமாக தானே பங்குதி உள்ள பாவடான்னு நீண்ட காலமாக வாழ்ந்து நல்ல முறையோடு வாழ்ந்திருக்கு சிரஞ்சீவா வாழ்ந்திருக்குன்னு ஆசீர்வாதம் கேளுங்கள் சபையர்களே. இதோ அம்மனானவர் பதியம் வந்திருக்கின்றார்.